ஹாய் ஹலோ குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு முத்தமிழ் கிரியேட்டிவ் கார்னர். இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான கிஃப்ட்டு ஹேண்ட்மேடில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதை பற்றின கொஞ்சம் தகவல்களும் தெரிஞ்சுக்க போகிறோம். பீகாக் தான் பண்ண போகிறோம். பீகாக் ஃபெதருக்கு தேவையான சில பார்ட்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இது எல்லாமே கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் இந்த ஷேப்லலாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பீகாக் நம்மளோட தேசிய பறவை. இதை 1963 நேஷ்னல் பேர்டு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. பீகாக் அப்படிங்கிறது ஆண் பறவை. ஆண் இனத்திலே அழகான பறவை அப்படிங்கிறது இந்த பீகாக். அது போலவே ஆண்களுக்கென்றே ஒரு சிறப்பம்சம் கொண்ட இன்னொரு உயிரினம் தான் கடல் குதிரை. சீஹார்ஸோட டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. ஆண் பறவையை பீகாக்னும் பெண் பறவையை பீஹன் அப்படின்னும், காமனாக மயிலில் peafowl அப்படின்னும் சொல்கிறாங்க. மயில் 1 மீட்டர் லென்த் வரைக்கும் வளரக்கூடியது. இதோட ஆயுள் காலம் சுமார் 10 முதல் 25 ஆண்டுகள். நல்ல வளர்ந்த ஒரு பீகாக்கு அப்ராக்சிமேட்டாக 200 தோகை வரைக்கும் இருக்குமா. மயில் தொகை முழுவதுமாக வளர சுமார் 3 வருஷம் எடுத்துக்குமா. பீகாக் ஒரு பறவை இனமாக இருந்தாலும் அதால் வானத்தில் பறக்க முடியாது. மற்ற பறவைகளை போல் பறக்க முடியாது. கொஞ்சம் தூரம் வரைக்கும் மட்டுமே பறக்க முடியும். அதாவது ஒரு ட்ரீயோட பிரான்ச்சு, அது கிளைகள் வரைக்கும் தான் பறக்க முடியும். அந்த ஒரு ட்ரீலேருந்து அடுத்த ட்ரீ வரைக்கும் அதால் பறந்துக்கிடும். அவ்வளோதான் பறக்க முடியும். அதற்கு காரணம் குறைவான உடல் எடையும் அதிகப்படியான வால் பகுதியும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ் இது போன்ற தகவல்களோட அழகான ஒரு கிராஃப்ட்டும் செய்கிறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடனே நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். பீகாக் ஃபெதர் எப்படி ரெடி பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இது மாதிரி ஒன்று மேலே ஒன்றா ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. மினிமம் ஒரு 10 பீஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ரா ரெடி பண்ணிக்கலாம். ஃபெதர் ரெடி பண்ணி முடித்த அதுக்கப்புறம் ஒரு கார்ட்போர்டு எடுத்து அதில் ஒரு சர்க்கிளில் பீகாக் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ரஃபாக நான் ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். மயில் இனம் குறைஞ்சிக்கிட்டே வர்ற காரணத்தினால 1972 மயில் வேட்டையாடுவது குற்றம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. பீகாக் நம்ம இந்தியாவில் மட்டும் நேஷ்னல் பேர்டு இல்லைங்க. அது போக மியான்மர் அண்டு காங்கோ அப்படிங்கிற இன்னும் 2 கண்ட்ரிலையும் பீகாக் தான் நேஷ்னல் பேர்டு. இப்போது அழகான ஒரு பீகாக் நம்ம ட்ரா பண்ணி எடுத்தாச்சு. இனிமேல் இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னர் பார்ட்ஸ் எல்லாமே நைஃப் வச்சு தான் கட் பண்ணி எடுத்துக்க முடியும். இதை ரொம்பவே கேர்ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க குட்டீஸ். இப்படி கட் பண்ணி எடுத்த பீஸில் அந்த சர்க்கிளுக்கு மட்டும் உள்ளன் த்ரெட்டால் ஃபுல்லாக நம்ம சுற்றிக்கலாம். என்ன கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். எனக்கு ஒரு க்ரீனிஷ் எஃபெக்ட்டுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் க்ரீன் சூஸ் பண்ணி ஃபுல்லாக கொடுத்துக்கிறேன். பீகாக்கில் ப்ளூ, க்ரீன், ஒயிட் அண்ட் க்ரே கலர் பீகாக், இந்த மாதிரி 4 கலரில் கூட பீகாக் இருக்குதான். நம்ம நாட்டில் இருக்கிறது ப்ளூ கலர் பீகாக். ஃபுல் பீஸ் த்ரெட் வச்சு சுற்றிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படிங்கிறதால ஜஸ்ட் ஒரு ஐஸ் ஸ்டிக்கில் இந்த மாதிரி சுற்றிட்டு உள்ளே விட்டு நான் சுற்றி எடுத்துக்க போகிறேன். அது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு த்ரெட்டு பத்தலை அப்படின்னா எக்ஸ்ட்ரா இதை மாதிரி சுற்றி அதோட பேக் சைட் நாட் போன்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ப்ளூ கலர் பீகாக் நம்ம இந்தியாவிலையும் ஸ்ரீலங்காலையும் மட்டும் காணப்படுது. க்ரீன் கலர் பீகாக் பர்மா மற்றும் சில சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸில் ஒரு சில கண்ட்ரீஸில் இருக்குதான். ஒயிட் பீகாக் ஒரு சில நாடுகளில் பரவலாகவே காணப்படுது. இப்போ நம்ம இந்த சர்க்கிளில் கம்ப்ளீட்டாக ரோல் பண்ணி முடிச்சிட்டோம். ஃபைனலாக நாட் போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் ஒரு சில இடத்துல நாட் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் கிளிட்டர் எஃபெக்டில் கொடுக்க போகிறேன். அதுக்காக ப்ளூ கலர் கிளிட்டர் ஷீட்டில் இந்த மாதிரி பேக் சைடு வச்சு நம்ம ஒரு டூத் பிக் வச்சு ட்ரா பண்ணி கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். டார்க் ப்ளூ இருந்தால் டார்க் ப்ளூவில் கொடுத்துக்கோங்க. ஏன்டா அந்த டைம் இல்லை, அதனால் நான் லைட் ப்ளூவில் கொடுத்தேன். பட் ஃபைனலாக எனக்கு இது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு லைட் ப்ளூ. நெக்ஸ்ட்டு பீகாக்கோட உடல் பகுதிக்கு இன்னொரு கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு தோணுச்சுது. அதுக்காக நான் கொஞ்சமாக வெள்ளரி விதைகளை எடுத்துருக்கிறேன். குக்கும்பர் சீடு. இந்த சீட்ஸ் எல்லாத்துலேயும் கோல்டன் கலரில் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டேன். வித்தின் 5 மினிட்ஸ்லேயே அது காஞ்சிரும். நெக்ஸ்ட்டு அதோட அழகுக்கு இந்த மாதிரி கோல்டன் கலரில் கொடுத்து இப்படி கட் பண்ணி செட் பண்ணிக்கலாம்.
மயில் 11 வகையான சவுண்டை எழுப்பக்கூடியது. மயில் சவுண்ட் வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது, மனிதருக்கு இடையூறு தரக்கூடியதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மழை வருவதற்கான அறிகுறியை சொல்லப்படுது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த சவுண்டை எழுப்புது. அப்புறமா வேட்டையாளர்களிருந்து தன்னை காப்பாற்றி கொள்ளவும் அந்த சவுண்டு கொடுக்குது. மயிலின் கண்கள் மேலும் கீழும் ஒரு வெண்மை நிற இமையால் ஆனது. மயிலோட சவுண்டை மயில் அகவல் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது மயில் அகவும். மயில்கள் அடர்ந்த காட்டில் வாழாது, அது பரவலாக அங்கங்கே மரம் இருக்கிற மாதிரி உள்ள இடத்துல தான் அது வாழும். நல்லா மரம் நிறைய இருக்க இடத்துல வாழாது. இந்த பெயிண்ட் பண்ண குக்கும்பர் சீடை மயிலோட உடல் பகுதியில் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிப்போம். மயில் தோகை வந்து வரிசையான கண் வடிவம் கொண்டது. இந்த தோகையில் பச்சை, மஞ்சள், நீலம், கருநீலம் ஆகிய கலர்கள் அப்படியே மிக்ஸ் ஆகியிருக்கும். இதை பார்க்கறதுக்கே அப்படியே ஒரு நேச்சுரல் பெயிண்டிங் மாதிரி இருக்கும். மயிலோட வால் பகுதியில் இருக்க இந்த தோகையை தான் மயில் தோகை, மயில் இறகு, மயில் பீலி அப்படின்லாம் சொல்கிறாங்க. மயில்களை வீட்டில் வளர்க்க அனுமதி இல்லை. இந்த கார்ட்போர்ட் மேலே அப்படியே இந்த ஃபெதர்ஸ்லாம் ஒட்டினோன்னா சம்டைம்ஸ் அந்த கார்ட்போர்டோட கலர் வந்து வெளியே தெரியும். அதுக்காக நான் இந்த மாதிரி க்ரீன் கலர் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அதோட சைடில் வந்து சம்டைம்ஸ் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதுக்காகவும் சைடில் இந்த மாதிரி சுற்றி கொடுத்துக்கலாம். இது ட்ரை ஆனதுக்கப்புறம் அந்த மயில் தொகை எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த தொகை எல்லாமே இதை மாதிரி பேஸ்ட் பண்ணிப்போம். இந்த வீடியோஸ் பார்த்துட்ருக்க அனைவருக்கும் ஒரு சிறிய வேண்டுகோள், என்னை போன்ற சிறிய யூடியூப் சேனலுக்கு உங்கள் ஆதரவு கொடுங்க. அது எங்களை மோட்டிவேட் பண்ண மாதிரி இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும். தேங்க்யூ. மயில்கள் தண்ணியில் நீந்த முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுகளால் தண்ணியில் நீந்த முடியாது. மற்ற பறவைகள் நீந்துதுன்னா நீந்துறதுக்கு ரீசன் அதில் உள்ள காலில் உள்ள சவ்வு மூலமாக தான் நீந்துது. இந்த மயில்லையும் காலில் சவ்வு இருந்தாலும் அதை மரத்தை வந்து அப்படியே பிடிச்சிக்கிறதுக்கு மட்டுமே பயன்படுத்தே தவிர அதால் நீந்த முடியாது. ஓகே, இப்போ நம்ம ஃபெதர்ஸ் எல்லாமே பேஸ்ட் பண்ணிட்டோம். இந்த கார்ட்போர்ட் தெரியாத லெவலுக்கு பேஸ்ட் பண்ணிட்டோம். இனிமேல் மேலே இருக்கிறதுக்கு ஒரு சில டெக்கரேஷன் கொடுக்கலாம். இந்த மயில்களை புராண கதைகள்லையும் அப்போ இருக்கிற ஓவியங்களிலையும் பயன்படுத்தியிருக்காங்க. அதற்கு உதாரணமாக தான் முருகருக்கு வாகனமாகவும் கிருஷ்ணர் தலையில் தலைமுடியாகவும் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த மயில் இறகு பாசிட்டிவ் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணும் அப்படின்னு சில பேரோட நம்பிக்கை இன்னமும் இருக்குது. வெள்ளை மயில்கள் இருக்கிறதுக்கு காரணம் மனிதனின் ஆராய்ச்சியின் மூலமாக மரபணு மாற்றம் செய்யப்பட்ட காரணம்தான் இந்த வெள்ளை மயில்கள் இருக்கிறதுக்கு காரணம். வெள்ளை யானை, வெள்ளை ஒட்டகச்சிவிங்கி, வெள்ளை சிங்கம், வெள்ளை புலி இந்த மாதிரி மற்ற ஒயிட்டாக இருக்கிற அனிமல்ஸ் எல்லாமே எதனால் இதாகும்னா அவங்க உடம்புல வந்து அல்பினிசம் அப்படிங்கிற ஒரு மெலனின் நிறமி குறைபாடு காரணமாகத்தான் இதை மாதிரி ஒயிட்டாக மாறுது. பட் இந்த பீகாக் வந்து ஒயிட்டாக மாறுறதுக்கு இது ரீசன் இல்லை, மரபணு மாற்றம் செய்யப்பட்டதால் மட்டுமே பீகாக் வந்து ஒயிட்டாக இருக்குது. நம்ம ஊர்களில் இந்த வெள்ளை மயிலை மிருக காட்சி சாலையில் இன்னமும் பார்க்கலாம். வண்டலூர் ஜூ போனால் ஒயிட் பீகாக் பார்க்கலாம். நான் லாஸ்ட்டாக அங்கே தான் பார்த்துருக்கேன். மயில்கள் கோழி இனத்தை சார்ந்தது. மயில்கள் 3 to 6 முட்டை வரை இடும். மயில்கள் கடைசி வரைக்கும் ஒற்றை துணை கூட வாழ்வதில்லை. அதே டைம் இனப்பெருக்க காலத்தில் பல துணை கூடையும் வாழ்வதில்லை. மயில் ஒரு சாதுவான பறவையாக இருந்தாலும் பாம்பை கண்டு அது பிடிக்காது. பாம்பும் மயிலும் சண்டை போட்டால் மயில் தான் வின் பண்ணும். இந்த மயில் பற்றின தகவல்களோட இந்த அழகான ஒரு கிராஃப்ட்டும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்டில் சொல்லு. Thanks for watching my dear friends and Chela Kutties. Keep supporting Muttamil Creative Corner. Thank you.